இந்த நாளிலே நோன்பு நோட்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கியது மாத்திரமின்றி அதனுடைய சிறப்பு பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே ஸியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் ஐ யுகஃபிர ஸனத அல்லதி क़பலஹு வல்லதி பஅதஹு. அல்லாஹ் இதுக்கு தான் நாங்கள் சொல்றது அடிக்கடி மெகா ஆஃபர்ஸ்னு சொல்றோம். இந்த உலகத்தில் விளம்பரங்களை தேடி அலையக்கூடிய மக்கள் எதற்காக? தங்களுடைய பணத்தை சேமித்துக் கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ் செலவுகளை நாங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் எத்தனை எப்புகளை வச்சு நாங்கள் ஆஃபர்ஸ் தேடுகின்றோமா இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டாக இருந்தாலும் ஆஃபரில் தான் போய் பார்க்குறது. சாதாரண நாளாந்த எங்களுடைய பொருட்களை வாங்குவதாக இருந்தாலும் அதுக்கும் ஆஃபரை தான் நாங்கள் தேடுகின்றோம். வாகனத்துக்கு ஆஃபரை தேடுகின்றோம். எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் தேடுகின்றோம். ஆனால் இது இப்படியான மெகா ஆஃபர்ஸ் எங்களுக்காக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சொல்களை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஸியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கின்றது. அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இதனுடைய நன்மையை நான் எவ்வாறு எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? ஐ யுகஃபிர ஸனத அல்லதி क़பலஹு, முன் சென்ற ஒரு வருடம், வஸ்ஸனத அல்லதி பஅதஹு, அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு வருடம். சுப்ஹானல்லாஹ், 2 வருடங்களுடைய சிறுபாவங்களை ஒரே ஒரு நாள் தினத்தின் நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா அழித்து விடுகின்றான், மன்னித்து விடுகின்றான். அவைகளுக்கு குற்றப்பரிகாரமாக இந்த ஒரு நாள் தினத்தின் நோன்பை ஆக்கி விடுகின்றான் என்று சொன்னால், ஹாஜிகளுடைய சாயல்லே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு பொது மன்னிப்போ, அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்து வெளியேறக்கூடிய நேரத்திலே அவர்கள் அனைத்து பேர்களை மன்னித்து அல்லாஹு தஆலா வெளியேற்றி விடுகின்றான். அன்று பிறந்த பாலகன்களை போன்று அல்லாஹு தஆலா அவர்களை வெளியேற்றுகின்றான். நாங்களும் எங்களுடைய பெரும்பாவங்களுக்கு உரிய முறையிலே தௌபா செய்து இந்த நாள் தினத்து நோன்பை நோட்டோம் என்று சொன்னால் சிறுபாவங்கள் ஒரு புறமாக நோன்புடன் மன்னிக்கப்பட்டுவிடும். இஸ்திக்ஃபாருடன் தௌபாவுடன் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். சொல்களே, அந்த சாயல்ல எங்களுக்கும் செல்லலாம். அவர்களுக்கே அல்லாஹ் கொடுத்த அந்த மிகப்பெரிய பாக்கியம், அதிலே நாங்களும் குறைத்து மதிக்கப்படுவதில்லை. எங்களுக்கும் அந்த பாக்கியம் இருக்கின்றது. ஆகவே அந்த நோன்பை நோட்பதற்கு நாமும் எங்களுடைய சார்கள், குடும்பத்து மக்கள், பிள்ளைகள், பெண்கள் அனைத்து பேர்களுக்கும் இந்த நோன்பை நோட்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதும் அதனுடைய சிறப்பம்சங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்களை இப்பொழுதே நாங்கள் தயார்படுத்துவதும் சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. இதை தவிர இந்த நாட்களிலே பெரும்பாலான நாட்களிலே நோன்பு நோட்பதும் சிறப்புக்குரியதான்.